தயாரிச்சுட்டு வராங்க. அதையும் இப்போ பார்வையிட்டோம். ஸோ இதையும் வந்து வெளியில் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கும் விதமாக, ஏன்னா பல ஆண்டுகளாக இருக்கிறவர்கள் அவர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக அதை வெளியில் கொண்டு போய் கொடுத்து அவர்களையும் ஒரு ஒரு அந்த ஆதாரத்தையும் வெளியில் அவங்களுக்கான அந்த ஆதாரத்தையும் கொடுக்கும் விதமாக அதையும் என்ஹான்ஸ் பண்ணுற வேலையை பண்ணுறோம். கண்டிப்பாக ஸ்கிரீனிங் ப்ராசஸில் மாடர்னைசேஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அதுக்கான எப்படி பண்ணாலும் தவறு செய்ய வேண்டியவர்கள் அவங்களும் அதில் என்ஹான்ஸாக தான் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்கிரீனிங் பண்ணுற விஷயத்தில் கண்டிப்பாக மாடர்னைசேஷன் டெக்னாலஜிஸ் எல்லாம் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கான பணிகளையும் அதுக்கும் ஆராய சொல்லி அதுக்கு முன்னாடி போல எடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக வர்ற சில மாதங்களில் முதல்வருடைய அட்வைஸ் படி நாங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக எங்கேயுமே போதை மருந்துகள் உள்ளே செல்லாத அளவிற்கு எந்தெந்த வகையில் தடுக்க முடியுமோ அதை கண்டிப்பாக செய்வோம். அதையும் இப்போ நீங்கள் சொன்ன அந்த இதையும் செக் பண்ணோம். கடந்த 6 மாதங்களில் 5 பேர் வந்து இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாமல் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதில் அவங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி பார்க்குறப்ப எல்லாமே கேன்சர் லெவலில், அதாவது உயர் ரக இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கு, உடல் பாதிப்புகளில் இப்போ கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, கேன்சர், இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. கண்டிப்பாக இங்கே வந்து 2 ஆம்புலன்ஸ் எப்பயும் தயார் நிலையில் இருக்கு. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் மெடிக்கல் பிளாக்கும் செக் பண்ணோம். டாக்டர்ஸ் எல்லாமே தயார் நிலையில் இருக்காங்க. அதில் இன்னும் அவங்களுக்கு தேவையான ஒரு சில டெஸ்டிங்ஸ் கேட்குறாங்க. அதாவது இங்கே வந்து டெஸ்டிங் பண்ணுறது வந்து இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பிளட் டெஸ்ட் பண்ணுறது, இந்த டெஸ்டிங் எல்லாம் இருக்கு. ஸோ அது தினமும் இருந்தால் சரியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும் நம்ம வந்து ஸ்டாஃபிங் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு இப்போ உடனடியாக பண்ணணும்னா கான்ட்ராக்ட்ல இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன சாத்தியக்கூறுன்னு நம்ம ஆராய்ஞ்சிட்டு பண்ணணும். ஸோ அவங்களுக்கு மெடிக்கல் லெவலில் உடனே சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா எந்தவித உடல் பாதிப்புகளும் இருந்தால் உடனடியாக மருத்துவ வசதிகள் இருக்குன்னு சொல்றோம். டாக்டர்ஸ் இப்போ எல்லார்ட்டையும் அங்கே உள்ள போய் பேசினப்போ இன்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயத்தில் இப்போ இந்த டெஸ்டிங் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இங்கே டெஸ்டிங் எடுத்துட்டு போறாங்க. ஸோ அதை உடனே செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஆராய்ஞ்சிட்டு வரோம். ஸோ எந்தவித எமர்ஜென்சினாலும் 2 ஆம்புலன்ஸ் எப்பவுமே தயாராக இருக்கு. நான் இங்கே அதையும் செக் பண்ணி தான் வந்தோம். ஆம்புலன்ஸ் தயாராக இருக்கு. ஸோ அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு உயர் சிகிச்சை தேவைப்படும் பட்சத்தில் உடனடியாக கொண்டு போறதுக்கான அனைத்து ஃபெசிலிட்டியும் இருக்கு. மேலும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கான ஒரு லிஸ்ட் கேட்டிருக்கோம். கேட்டுட்டு அதை நம்ம அந்த வல்லுநருடன் கலந்து ஆலோசித்து செய்வோம். சமீப காலமாக காவலர் கடற்காட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் உதாரணத்துக்கு மாற்றப்படுறாங்க. அப்போ உதாரணத்துக்கு இங்கேருந்து கடலூர் சிறையும் கடலூர்லேருந்து வேலூர் சிறை மாற்றப்படும் போது அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக எங்களால் பணி செய்யல அழுத்தம் அதிகமாக இருக்கிறது சில இல்லை. அது சம்பந்தமாக கடந்த வாரமே நான் வந்து டிஜிபி அவர்களுடையும் ஐஜி அவர்களுடையும் நான் வந்து கடந்த வாரமே அதுக்கான ஆய்வு செய்தோம். எந்த விதமான அதாவது டிரான்ஸ்ஃபர்ஸ் தேவையில்லாமல் இனிமேல் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ், அதாவது அலுவல் ரீதியான டிரான்ஸ்ஃபர்ஸ், இது நம்ம இபிலையும் சொல்லிட்டோம். இபிலையும் வந்து தேவையில்லாமல் அலுவல் ரீதியான டிரான்ஸ்ஃபர்ஸை நிறுத்த சொல்லியிருக்கோம். ஏன்னா இப்போ யாருக்காவது டிரான்ஸ்ஃபர் தேவை, இப்போ ஒரு சில இடத்துல ப்ராசஸ் இருக்கும், 3 வருடத்துக்கு மேல ஒருவர் இருந்தால் மாற்ற வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கும். அது மாதிரியான டிரான்ஸ்ஃபர்ஸ் அது இல்லாமல் தேவையில்லாமல் அலுவல் ரீதியான டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். திடீர்னு ஒரு இது அது இபிலையும் சொல்லியிருக்கோம். எலக்ட்ரிசிட்டி போர்ட்லயும் கடந்த வாரத்தோட தேவையில்லாமல் அலுவல் ரீதியாக எந்த டிரான்ஸ்ஃபரும் செய்து நம்மளே ஒரு வேக்கண்ட் கிரியேட் பண்ணி அதுல பொசிஷன் பண்ண யாரையாவது ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் செய்ய வேண்டாம் என்று கடந்த வாரம் இபிலையும் வந்து அதை நடைமுறைப்படுத்தி விட்டாச்சு. இங்கேயும் வந்து கடந்த வாரமே சொல்லியாச்சு. அதாவது ஒரு சில இடத்துல அந்த போஸ்டிங்ல இப்ப 3 வருஷம் இருக்கணும், 4 வருஷம் இருக்கணும், இருந்தால் அவங்க மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து தேவையில்லாமல் ஒருத்தரை வந்து மாற்ற வேண்டிய சூழ்நிலை. இப்ப ஏதாவது பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் அவர் சரியாக பணியாற்றவில்லை, பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் அதுக்கான நோட் போட்டு ப்ராப்பரா பண்ணலாம். அது இல்லாமல் அலுவல் ரீதியான அந்த டிரான்ஸ்ஃபர்லேயே போட்டிருப்பாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக டிரான்ஸ்ஃபர், அந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணக்கூடாதுன்றது ஆல்ரெடி 2 துறைகளுமே சொல்லிட்டோம். இபியிலே சொல்லியிருக்கோம், இப்ப சிறைத்துறையிலும் சொல்லியிருக்கோம். கடந்த சில மாதங்களும் இப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் செக் பண்ணிட்டோம். அதுல வந்து அவங்களுடைய ஜெனரேட்டர் ஃபெயிலியர், முதல்ல அவங்களுடைய வயர்கள் கேபிள்கள் உள்ள பேர்ன் ஆயிருக்கு. அது எங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இரவு முழுவதும் போராடிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதுல உங்களுக்கு தெரியும், தனியார் மருத்துவமனையில் பெரிய மருத்துவமனையில் அவங்களுக்கான பேக்கப் ஜெனரேட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்களுடைய ஜெனரேட்டர் ஃபெயிலியர், அதில் உள்ள பவர் நான் காலையிலே வந்து சிஎம்டி சேர்மன்ட்டையும் நாங்கள் எல்லாம் பேசி அதுக்கான எதனால அந்த பெருங்குடி
தூத்துக்குடி ஹாஸ்பிட்டல் அந்த இஷ்யூன்னு பார்த்தோம். ஜென்ரேட்டர் ஃபெயிலியர், கேபிள் எல்லாம் வந்து எரிஞ்சு போயிருந்தது இதில். அதெல்லாம் ஆராய்ஞ்சு அதுக்கான சாத்தியக்கூறில் பார்த்தோம். ஸோ ஒரு சில விஷயங்கள் எதனால் நடக்குதுன்னு நீங்கள் ஆராயணும். போன 2 நாட்களுக்கு முன்னாடி இருந்த மின்வெட்டுகளுக்கும் நேற்று நடந்த, ஏன்னா அதிகமான சீஃப் இன்ஜினியர்ஸ் எல்லாமே வந்து இரவு முழுவதும் ரோந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய அந்த ரோந்து வாகனங்கள் 7 வாகனங்கள் அதை இது பண்ணோம். அதையும் அதிகரிக்கிறதுக்கான பணிகளை மேற்கொண்டு வரோம் இபியில். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மின்வெட்டுகள், அதாவது எங்கெங்கெல்லாம் அந்த இஷ்யூ வந்து ட்ரபிள் வந்ததோ, எங்கெங்கெல்லாம் வந்து அந்த பவர் ஃபெயிலியர், அதாவது இந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஃபெயிலியர், இல்லை டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர், ஜம்பர் ஃபெயிலியர், ஃபியூஸ் ஆஃப் ஆச்சோ, அதெல்லாம் உடனே ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான அந்த பணிகள் வந்து துரிதமாக நடந்துச்சு. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வந்து ஒரு 60% குறைந்ததாக சொல்ல இன்னைக்கு வந்து காலையில் எங்களுடைய ரிப்போர்ட்ல இருக்கு. மீண்டும் அதை வந்து துரிதப்படுத்துறதுக்கான வேலைகளை பண்ணுறாங்க. கண்டிப்பா நிறைய இடத்துல வந்து நீதிமன்ற பணிகள் வந்து முடிவடைஞ்சு இருக்கு. ஒரு சில இடத்துல வந்து இன்னும் நீதிமன்றங்கள் அதிகரிக்கான ஆர்டர் கொடுக்கப்பட்டோம், அங்க வந்து அதுக்கான பணிகள் தொடங்காம இருக்கு. இதோடைய முழு ரிப்போர்ட்டையும் எடுத்துட்டு கண்டிப்பா தமிழகம் முழுவதும், ஏன்னா நீதிமன்றங்கள் எங்களுடைய முதலமைச்சருடைய முதல் இதே வந்து எல்லா இடத்திலும் விரைவாக நீதி வழங்க வேண்டும் என்றுதான். ஸோ அதற்கான பணிகள் கண்டிப்பா 100% முன்னெடுக்கப்படும். ஏன்னா நீதிமன்றங்கள்ல தேவையான என்ன வேக்கண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும். அது இல்லாம எங்கெங்கெல்லாம் திறக்கப்படாமல் இருக்கோ, இல்ல அலாட்மெண்ட் ஆகியும் அவங்க வந்து அவங்களுக்கான பில்டிங் ஒதுக்காமையோ, இல்ல அவங்களுக்கு வந்து கட்டிடங்கள் கட்டாமல் இருக்கோ, அதுக்கெல்லாம் டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு நீதிமன்ற பணிகள் விரைவாக துவங்கப்பட வேண்டும். அதெல்லாம் துவங்கினால்தான் வந்து உடனடியாக தேவையான நீதி கிடைக்க வேண்டும். அது முதல்வருடைய உத்தரவும் அதுதான். அதை நோக்கி தான் பயணிச்சுட்டு வரோம். ஸோ அதற்கான எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துட்டு இந்த வாரம்லேருந்து அதுக்கான தேவையான பணிகள் கண்டிப்பாக முன்னெடுக்கப்படும். போதைப் பொருட்களுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் வந்து திடீர் ஸ்பெஷல் டிரைவ், அதே மாதிரி சிறைகளில் மேற்கொள்ள இல்ல, சிறைகள்ல இருக்கிற என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதுக்காக நடந்துட்டு வருது. கண்டிப்பா போதை மருந்துகள் எங்க எல்லா இடத்தையும் தடை செய்யப்படணும். நீங்க ஃபர்ஸ்ட் லெவல் நான் தான் சொல்றேன்ல, இப்போ 700 பேருக்கு மேல பார்வையாளர், 700 பேரும் அவங்களுக்கான ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதுல அது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்றதுக்கான நீங்க மாடர்னைஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும். ஸோ இதெல்லாம் என்னென்ன டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ், இதை எப்படி ப்ரொக்யூர் பண்ணலாம் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே கண்டிப்பா சரி செய்யறதுக்கான பணிகள் தான் செஞ்சுட்டு இருக்கோம். விரைவில் அனைத்திற்கான முன்னெடுப்புகள் இருக்கும். சிறை வெளியில் இருந்து போதை பொருள் செல்போன் அளவு காம்பவுண்ட் சவுகரியம் வச்சுட்டாங்க, ரோடு அகலப்படுத்துறது, இன்னும் காம்பவுண்ட் சவுகரியம் இருக்குல்ல. இல்ல, உள்ள இருக்கிற எல்லா பெரிமீட்டரையும் எப்படி இருக்குன்னு சொல்லி மாற்றம் பண்ணோம். யாருமே அவ்வளவு சீக்கிரம் உள்ள வந்து போடாத வகையில் ரெண்டு அளவிலான செவர்கள் இருக்கு. அந்த மாதிரி போட முடியாத அளவுக்கு தான் இருக்கு. இன்னொன்னு எல்லா பிளாக்கும் தனியாக தான் இருக்கு. எந்த பிளாக்லயும் போய் நீங்க இங்க இருந்து கரெக்டா போய் அந்த பிளாக்ல எல்லாம் போட முடியாத அளவுக்கு தான் இருக்கு. ஸோ இது மற்ற இடத்துல ஒவ்வொரு இடத்துல சிறைச்சாலை, பழைய சிறைச்சாலை, இப்போ மதுரை மற்ற சிறைச்சாலை ரொம்ப பழைய சிறைச்சாலை, அதில் உள்ள ஃபெசிலிட்டிஸ் வேற. நம்ம இப்போ இங்க சென்ட்ரல் பிரிசன்ல பார்த்துருக்கோம். கண்டிப்பா எல்லா இடத்துலயும் என்னென்ன மாதிரியான பாசிபிள் ஏரியாஸோ அதில் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சரி செய்ய முடியும். ஆனால் முழுமையாக சரி செய்யறதுக்கான வேலைகளை தான் துவங்கி இருக்கிறோம். இன்னைக்கு கண்டிப்பா அதற்கான முன்னெடுப்புகள் நடக்கும். நன்றி. பெரும்பாலான மின்வாரி அலுவலகங்கள்ல இரவு நேரங்கள்ல பணியாளர் இல்ல, அப்படியே இருந்தாலும் அவங்க மதுபோதையில் இருக்காங்க குற்றச்சாட்டு இல்ல. ஏதாவது ஸ்பெசிபிக்கா இருந்தா சொல்லலாம். ஏன்னா நீங்க 19 எனக்கே வந்து ஒரு சில ரிப்போர்ட்டர்ஸ் போன் பண்ணாங்க, சார் இந்த மாதிரி இந்த ஏரியால ஃபுல்லா கரண்ட் இல்ல, நாங்க ஃபுல்லா இல்லைன்னா எந்த இடம்னு சொன்னாங்கன்னா அவங்களே யோசிச்சுட்டு வந்துட்டு சார் இந்த தெருவில் அப்படின்னாங்க. ஸோ ஒரு சில நீங்க சொல்றப்பே வந்து 19 சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது. ஸ்பெசிபிக்கா இந்த இடத்துல இந்த மாதிரியான ஊழியர்கள் தப்பா இருக்காங்கன்னு சொன்னா கண்டிப்பாக பொதுமக்களுக்காக தான் மின்சார வாரியம் ஊழியர்களும் அவங்களுடைய 100% பணியாற்றி கடந்த 2 நாட்களாக இரவு பகல் பாகாம பணியாற்றிட்டு வராங்க. சோ அவங்களையும் வந்து கண்டிப்பா எந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா தவறு இருக்குதோ அதை மட்டும் சொல்லுங்க, கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.